டிப்ஸ் 354. தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை தூள் செய்து கலந்து வாரம் ஒரு முறை டைனிங் டேபிளை துடைத்தால் துர்நாற்றம் சேராது. டிப்ஸ் 355. முருங்கைக்கீரை சமைக்கும் போது சிறிதளவு சர்க்கரை கலந்து சமைத்தால் கீரை உதிரி உதிரியாக இருக்கும். டிப்ஸ் 356. தயிர் சாதத்திற்கு கடுகு தாளிப்பதற்கு பதில் ஓமத்தை சேர்த்து தாளித்தால் தயிர் சாதம் மணமாகவும் இருக்கும், ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். டிப்ஸ் 357. இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும். டிப்ஸ் 358. தக்காளி குருமா செய்யும் போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து சேர்த்தால் வாசனையுடன் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 359. மிக்ஸி ஜாரில் தேங்காய் விழுது அரைக்கும் போது அதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைத்து பாருங்கள், தேங்காய் மொழு என்று நைஸாக அரைக்கப்பட்டு கிடைக்கும். டிப்ஸ் 360. சாம்பார் செய்ய, கூட்டு செய்ய அரவை அரைக்கும் போது அதில் கொஞ்சம் கசகசாவையும் சேர்த்து கொள்ளுங்கள், சாம்பாரும் கூட்டும் திக்காகவும் இருக்கும், வயிற்புண் சரியாகவும் கசகசா உதவி செய்யும்.